சிங்கர் கெனிஷா துபாயில ஒரு பொண்ணை தப்பா பேசினதுக்காக அவங்க மேல துபாய் கோர்ட் 1.5 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டுருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா பேசப்பட்டு வருது. துபாயில சிங்கர் கெனிஷாவால பாதிக்கப்பட்ட மெர்லின் அப்படின்ற தமிழ்நாட்டு பெண் தனக்கு நடந்த அந்த கொடுமைகளை ஒரு ரீசன்ட் இன்டர்வியூல ரொம்ப வேதனையோடையும் கண்ணீரோடையும் பகிர்ந்திருக்கிறாங்க. துபாயில வசிச்சுட்டு வர மெர்லின் அப்படின்ற தமிழ்நாட்டு பெண் கிட்டத்தட்ட 17 வருஷமா அங்க இருக்கிறாங்க. கடந்த 10 வருஷமா அங்க ஒரு பேங்க்ல தான் ஜாப் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல அவங்களுக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் காரணமா வேலையை விட்டுட்டு தன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு ஈவென்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பர்சனல் லைஃப்னு பார்த்தா கணவரை பிரிஞ்சு தன் குழந்தைகளை துபாயில தனியா கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வர்றாங்க. கடந்த ஆகஸ்ட் மாசம் நடிகர் ரவிமோகனோட பர்த்டே ஈவென்ட்டை துபாயில நடத்துறதுக்காக அவரோட மேனேஜரை மெர்லின் கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. அப்போதான் கெனிஷாவோட அறிமுகம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. ஆனா மெர்லின் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி கெனிஷா மெர்லினுடைய பர்சனல் லைஃப் பத்தி பல விஷயங்களை மெர்லின் அவங்க சொல்லாமலே மெர்லின் கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. இதனால அதிர்ச்சி அடைந்த மெர்லின் அவங்க கிட்ட இதை பத்தி கேட்கும்போது கெனிஷா, நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் தெரபிஸ்ட், எனக்கு உன் லைஃப் பத்தி எல்லாமே முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம துபாய் பிசினஸ்மேன்ஸ் உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சதுன்னா எனக்கு அறிமுகப்படுத்துங்க, நான் உங்களுக்கு 15% கமிஷன் தரேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு டீலுக்கு மெர்லின் ஒத்துக்கல. கடைசியா செப்டம்பர் மாசம் ஈவென்ட் முடிஞ்சதும் ஹோட்டல் ரிசப்ஷன்ல வச்சு பொது ஜனங்க விஐபிக்கள்னு எல்லாரும் முன்னாடியும் மெர்லினோட நெத்தியில கை வச்சு ரொம்பவே கேவலமான வார்த்தைகளால கெனிஷா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போனதே நீ அழகா இல்லைன்னு தான், உன் மூஞ்சி கேவலமா இருக்கு, உன் வாய் நாறுதுன்னு ரொம்பவே பப்ளிக்ல அசிங்கமா திட்டி இருக்கிறாங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இவ்வளவு விஷயங்களும் கெனிஷா பண்ணும்போது பக்கத்துல இருந்த ரவிமோகன் இதெல்லாம் எதுவுமே தட்டி கேட்காம கெனிஷா அவங்கள அப்படியே விட்டுருக்காங்க. இந்த விஷயத்த பார்க்கும்போது மெர்லின் அவங்களுக்கு ரொம்பவே ஷாக்கா இருந்துச்சு, ரொம்பவும் வேதனையை கொடுத்திருக்கு. இதனால கெனிஷா மேல துபாய் கவர்மெண்ட் கிட்ட அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ அதனால கெனிஷா அவர்கள் கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்ட சொல்லியிருக்காங்க துபாய் கவர்மெண்ட். இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.